வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தஞ்சை திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரை மற்றும் உறுப்பினர் சேர்க்கை பிரச்சாரத்தை உயர்கல்வித்துறை அமைச்சர் செழியன் மேற்கொண்டார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். குறிப்பிட்ட காலத்துக்குள் ஒரு அரசியலை துவக்கி தேர்தல் களம் வந்தபோதெல்லாம் அதில் போட்டியிடாமல் விலகி நின்று பாராளுமன்ற உள்ளாட்சி மன்ற இடைத்தேர்தலெல்லாம் விலகி நின்று நேரடியாக முதலமைச்சர் நாற்காலி தான் என் எண்ணம் என்று இருக்கிற ஒரு தலைவர் பரந்தூர் பிரச்சனையை சொல்லி முதலமைச்சர் ஏன் வரவில்லை என்ற கேள்வி, அவர் கடந்த முறை பரந்தூர் போன போது கேரவன் வேணிலேயே உட்கார்ந்திருந்தார், இறங்கவில்லை என்பதெல்லாம் மக்கள் சொன்ன குற்றச்சாட்டு, ஊடகத்தில் வந்த செய்தி. எனவே இமயமலை மீது எவரெஸ்ட் மீது குற்றம் குறை சொல்லுவதற்கு குறைஞ்சபட்ச உயரம் இருக்க வேண்டும். அது இல்லாத நிலையில் இருக்க ஒரு தலைவர் இன்னும் சொல்ல அரசியலில் கத்துக்குட்டி ஒரு மூத்த தலைவர் இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற அந்த பேச்செல்லாம் இன்னும் ஒரு அரசியல் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையில் தான் நாங்கள் உணர்கிறோம். அவருடைய மதிப்பீடு தவறு. எல்லா நிலையிலும் உணர்ந்த தலைவர் நம்முடைய தலைவர் எதை எப்போது எப்படி செய்யும் என்பது அவருக்கு தெரியும். ஒன்றிய அரசின் இடர்பாட்டை மீட்டி தமிழகத்தை இவ்வளவு வெற்றி பாதையை எடுத்துச் செல்கிற தமிழ்நாடு முதலமைச்சருடைய பணிக்கு மக்கள் பெருத்த ஆதரவு தருகிறார்கள். அது 2026 தேர்தலிலும் எதிரொலிக்கும் எங்கள் பிரச்சார பயணத்தை தொடரும். புதுச்சேரியில் காங்கிரஸ் சார்பில் ராகுல் பிறந்தநாள் மற்றும் இந்திய அரசியலமைப்பு குறித்த ஆலோசனை கூட்டம் நடந்தது. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமை வகித்தார். எந்த தொகுதியில எந்த கட்சி நின்னா வெற்றி பெறுமோ அவங்களுக்கு சீட்டை கொடுக்கும். இந்த தொழில இருந்தா எங்களுக்கு தான் கொடுக்கணும் கவலை கிடையாது. வெற்றி வாய்ப்பு எந்த கட்சிக்கு இருந்ததோ அந்த கட்சி கொடுக்கணும். அதுல நம்ம உறுதியா இருக்கணும். 20 தொகுதி வாங்குறதுல உறுதியா இருக்கணும். நமக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதி வாங்குறதுல உறுதியா இருக்கணும். நம்ம கூட்டணி கட்சிகள் அரவணைத்து போறது நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி புதுச்சேரி மாநிலத்துல தலைமை ஏற்று ஆட்சி அமைக்கிற கட்சி. அதுல எந்த காலத்திலும் அதுல நம்ம விட்டு கொடுக்க கூடாது. எந்த கட்சி எது வேணாலும் பேசி போட்டோம். நம்ம பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தலைமையில தான் ஆட்சி, இல்லைன்னா கூட்டணி கிடையாது. அதுல உறுதியா இருப்போம். காங்கிரஸ் கட்சி தலைமையில் ஆட்சி இல்லைன்னு சொன்னா கூட்டணி இல்ல, கைப்பிடிப்போம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தேவர்சோலை ரோட்டின் முதல் மைல் அருகே தனியார் பள்ளியை ஒட்டி இன்று காலை ஒற்றை காட்டு யானை முகாமிட்டது. வனத்துறையினர் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணித்து அதனை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். அங்கிருந்து விரட்டப்பட்ட யானை தேவர்சோலை ரோட்டிற்கு வந்தது. அப்போது கூடலூரில் இருந்து பாடந்துறை நோக்கி சென்ற காரில் இருந்தவர்கள் அதிர்ச்சியுடன் காரை நிறுத்தினர். ஆக்ரோஷமாக ஓடி வந்த காட்டு யானை காரின் முன்பகுதியை காலால் எட்டி உதைத்து சேதப்படுத்திவிட்டு அங்கிருந்து அதிகாரி வயல் வழியாக சென்றது. காரை ஓட்டி வந்த சதார், அவரின் தங்கை, மைத்துனர் மற்றும் குழந்தை ஆகிய 4 பேர் யானையிடமிருந்து நூல் இழையில் உயிர் தப்பினர். சார், நானும் வைப்பும் கூடலூர்லேருந்து குழந்தைங்களோட பாடந்துறைக்கு போயிட்டு இருந்தோம். 10 மணி ஆயிடுச்சு. 10 மணி டைமில் டக்குன்னு அங்கேருந்து டக்குன்னு இறங்கிட்டு நேராக வந்து யானை வந்து குத்திட்டு போயிடுச்சு. பிள்ளைங்க கிட்ட பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஏதாச்சும் மெயின் ரோட்டில் வந்துட்டு கூடலூர் பக்கத்தில் டவுன் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு சிக்னல் கொடுக்க வேண்டாமா சார்? வண்டி ஏதாச்சும் அங்கேருந்து 2 பேர் நின்று நிப்பாட்ட வேண்டாமா சார்? ஒரு சிக்னல் இல்லை, அங்கே யானையை துரத்திட்டு வந்துட்டு அப்படியே இந்த மாதிரி மெயின் ரோட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா, இப்போ வண்டி தான் போயிருக்கு, உயிர் சேதம் ஏற்பட்டுருச்சுன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சுமா சார்? யானை மேல துரத்தும் போது நாங்க ஸ்கூல் குழந்தைய கூட்டிட்டு பைக்ல போறது, ஆளுங்க போயிட்டு வர இடம் மெயின் ரோட் சார். ட்ரோன்ல இருந்து ஸ்பீக்கர்ல சொல்லிட்டு இருந்தாங்க இந்த சைடு யானை வருது, இந்த சைடு வந்ததுன்னா அதனால அவங்க சடனா வர நீங்க துரத்துறது உங்களுக்கு தெரிஞ்சா
சம்பவம் தொடர்பாக வனத்துறையினர் மற்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மக்கள் கூறுகையில், யானையை விரட்டுவது குறித்து வனத்துறையினர் முன்னெச்சரிக்கையாக மக்களுக்கு தகவல் தெரிவிக்காததால் இச்சம்பவம் நடந்துள்ளது. மீண்டும் இதுபோன்ற சம்பவம் ஏற்படாமல் தவிர்க்க வனத்துறையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். அஜித் குமார் லாக்அப் டெத் வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரம் மீது தென்காசி மாவட்டம் சாலை மாற்றியமைப்பு மற்றும் நஞ்சை மீட்பு விவசாயிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். வாசுதேவ நல்லூரில் இன்ஸ்பெக்டராக பணியாற்றிய போது 4 வழிச்சாலைக்காக போராடிய ஜெயராமன் என்பவர் மீது பொய் வழக்கு போட்டு அவரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்தார். அவரது மனைவி ஹைகோர்ட் மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்து ஜெயராமனை விடுவித்தார். அப்போது குண்டர் சட்டத்தில் ஜெயராமனை கைது செய்தது சட்டவிரோதம் என இன்ஸ்பெக்டராக இருந்த சண்முக சுந்தரத்திற்கு ஹைகோர்ட் கண்டனம் தெரிவித்தது. 25,000 ரூபாய் அபராதமும் விதித்தது. ஆனால் அபராத தொகையை இன்று வரை செலுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஹைகோர்ட் கண்டனம் தெரிவித்த அன்றே சண்முக சுந்தரம் மீது அரசு நடவடிக்கை எடுத்திருந்தால் அப்பாவி அஜித் குமார் இறந்திருக்க மாட்டார். அதற்கு பதிலாக சண்முக சுந்தரத்திற்கு டிஎஸ்பி பதவி உயர்வு வழங்கி அரசு அழகு பார்த்தது குறிப்பிடத்தக்கது என விவசாயிகள் குற்றம் சுமத்தினர். தமிழக காவல்துறையில் சண்முக சுந்தரம் போல் சுய லாபத்திற்காக பொய் வழக்கு போடும் அதிகாரிகளை களை எடுத்தால் மட்டுமே அஜித் குமார் போன்ற மரணங்கள் இனி நேராமல் தடுக்க இயலும். என்னை வந்துட்டு குண்டாசில் போட்டு நான் 63 நாட்கள் சிறையிலிருந்து வெளிவந்த பிறகும், கோர்ட்டு விடுதலை செய்த பிறகும் இவர் அந்த அவருடைய பொய் கேஸுகளை வந்துட்டு நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு அந்த வழக்கை விடுதலை ரத்து பண்ண சொல்லி அவர் அங்கே போய் கோரிக்கை வச்சார். மதுரை நீதிமன்றம் வந்துட்டு அவருடைய கோரிக்கையை நிராகரிச்சிச்சு. அதையும் தாண்டி அவர் டெல்லி சுப்ரீம் கோர்ட்லையும் போயிட்டு மனு செய்தார். தொடக்க நிலையிலே அவருடைய மனு வந்துட்டு நிராகரிக்கப்பட்டது. இவர் தான் நினைக்கிற காரியத்தை செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எந்த லெவலுக்கும் போகக்கூடியவர், மிக கொஞ்சம் ரொம்ப டஃப்பானவர். இவர் மீது அரசு வந்துட்டு கவனம் செலுத்தி முறைப்படியான விசாரணை செய்ய வேண்டும். சிபிஐ வச்சு கூட விசாரிக்கலாம். இவர் அதுக்கு ஒருத்தானவர். அவரை விசாரித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி தாங்களும் கேட்டுக்கொள்ளும். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவரது மனைவி அவர்கள் அந்த வழக்கை சேலஞ்ச் பண்ணி அந்த வழக்கை உடைத்தார்கள். குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டது. குண்டர் சட்டத்தை ரத்து செய்த மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் அவருக்கு இழப்பீடா 25,000 கொடுக்க சொன்னாங்க. இன்னும் அந்த 25,000 கொடுக்கல. இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்னைய தேதியில சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புறத்துல கோவில் காவலாளி தம்பி அஜித்குமார் கொல்லப்பட்டார் இல்லையா, அந்த கொல்லப்பட்ட இடத்தில் திருப்புவனம் டிஎஸ்பியா இதே சண்முக சுந்தரம் தான் பணியாற்றுறாரு. அவர்களுடைய தூண்டுதல்ல பேர்ல தான் 6 காவலர் தனிப்படை காவலர்கள் அந்த தம்பியை அடிச்சு கொண்டிருக்காங்க. அதுக்கு அந்த போலீஸ்காரங்களோட ஃபேமிலியே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்காங்க. மறியல்ல காவல் நிலையம் முன்னால மறியல்ல என்ன ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்காங்கன்னா, நாங்க மேலதிகாரிகள் சொல்லித்தான் அடிச்சிருக்காங்க, டிஎஸ்பி சொல்லித்தான் அடிச்சிருக்காங்க, அவர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கலன்ட்டு. அவர் ஏற்கனவே இங்க இருக்கும்பொழுது, ஆய்வாளராக இருக்கும் பொழுது இதே மாதிரி ஒரு தவறான வழக்கை கையாண்டு ஒரு பொய் கேஸை போட்டு சிலவற்றை கைவிட்டு வாங்கினார் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த மாதிரி வாங்கி செஞ்சுட்டு போய் 25,000 ரூபாய் தமிழக அரசுக்கு அவதாரம் போட்டிருக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை. இதுக்கு பிறகும் அவர் அரசாங்கம் துறை ரீதியாக அவரை விசாரிக்காம மீண்டும் பணியில போட்டனுடைய விளைவுதான் ஒரு உயிர் பறி போயிருக்கு. இதை பத்தி தமிழக அரசாங்கம் அவரை சஸ்பெண்ட் பண்ணாம அவரை கைது பண்ணணும். அவரை கைது பண்ணி நியாயம் வேணும். இவரை துறை ரீதியாக விசாரிச்சு இவர் மேல் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம்.